ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி. அதுவும் சீரக சம்பா அரிசி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் இவ்வளவும் போட்டு மட்டனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பிரியாணி பண்ணுற பாத்திரத்தில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்துருக்கேன். அது நல்லா சூடானதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். ரம்பையில் கிடச்சிச்சின்னா கூட கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறதே அந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாமே வதக்குறதுல தான். நல்லா வதக்கிடணும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை, புதினா, பச்சை மிளகாய் இது 3 அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுலாம். மல்லினா புதினா வந்து அப்படியே சேர்க்குறதுக்கும் அரைச்சி சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா வந்து சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து சேர்க்கல. இதில் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். மட்டன் வேக வைக்கும்போது அதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதனால வந்து சேர்க்கல. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வேக வச்ச மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இப்போ சேர்க்க வேணாம். மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. வெறும் மட்டனை மட்டும் இதில் சேர்த்துட்டு அந்த மசாலாலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். அப்போ தான் வந்து மட்டன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்குள்ளே அரிசி வந்து நல்லா கழுவி எடுத்துடலாம். 1 கிளாஸ் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இப்போது தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கும். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அடுப்பு வந்து ஹைலேயே இருக்கட்டும். தண்ணி எல்லாம் இந்த அளவு வற்றினதுக்கப்புறம் நல்லா கனமான தோசைக்கல் வச்சு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் போல் மேலே நெய் விட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். நல்லா உதிரியாக வந்திருக்கு. நான் சொன்ன அளவில் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். மட்டனும் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதே மெத்தட்லேயே வந்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம பாஸ்மதி ரைஸில் பிரியாணி பண்ணாலும் சீரக சம்பா அரிசியில் பண்ணும்போது அது வந்து கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம், அந்த டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக இருக்கும். இது வரை ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.